இன்றைக்கி நம்ம ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியோட ப்ளூடூத் மவுஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நான் வாங்கி கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட், ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஒர்க் ஆகுதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு இது வந்து அமேசான்லேருந்து தான் வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க. 1 இயர் வாரண்டியோடு தான் வந்துச்சு. அண்ட் சேம் டைம் இதை நான் கோவத்தில் ஒரு 5 to 10 டைம்ஸ் அது நான் எடுத்து கீழே போட்டு உடச்சிருப்பேன். பட் அப்படி இருந்துமே இது எந்த டேமேஜுமே ஆகலை. இன்னுமே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக புதுசு மாதிரியே இருக்குது இந்த மவுஸு. ஸோ இதுக்கு வந்து 5 out of 5 தான் வந்து நான் கொடுப்பேன் இந்த மவுஸுக்கு, ஜிப்ரானிக்ஸோட கம்பெனிக்கு. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா, பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பேட்ரி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு இது, அந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இது வேறு எந்த கனெக்ஷனுமே தேவையில்லை. இதை எடுத்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களுக்கு ஆஃப் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பேட்ரி வந்து தீந்துரும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு செகண்ட் ஸ்க்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இடையில டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஸ்ட்ரக் ஆகாமல் ரொம்ப நல்லா ஸ்க்ரோல் ஆகுது. இத்தனை தடவை கீழே விழுந்துமே கூட எந்த டேமேஜுமே இல்லாமல் நல்லாவே ஸ்க்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரோலுக்கு பின்னால் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எதுக்குன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்குமே தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 out of 5 தான் வந்து கொடுப்பேன். ஸோ குவாலிட்டியும் சரி, யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளுமே சரி, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.